ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஒரு 3 நாளா சென்னை போயிட்டு வந்தேன். 2 கோயில் கண்டிப்பா போகணும்னு சொல்லி பிளான் பண்ணி போனேன். கபாலீஸ்வரர் கோயில் ஒண்ணும், வடபழனி கோயில் ஒண்ணும் போயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். அங்க போனா ஒவ்வொரு டிவி ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்குது. அதெல்லாம் டைம் கால்குலேட் பண்ணி தான் போணும். சென்னை ஃபுல்லா நெறைய ஒன் வேஸ் தான் இருக்கு. சும்மா நம்ம நெனச்சதும் இப்போ ஒரு 10 மினிட்ஸில் போகிற இதுதான். ஆனா சுற்றி மேம்பாலம் ஏறி இறங்கணும். அந்த மாரியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே போனதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. ஒரு இடத்துக்கு போகணும்னா ஒரு 1 ஹவர் முன்னாடியே கிளம்பிருங்க. அப்படி தான் போக முடியும் அப்படின்னு அங்கே இருக்கிற என் கசின்ஸ் சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு பிளான் பண்ண மாதிரி எங்களால் கபாலீஸ்வரர் கோயிலும் போக முடியல, வடபழனி கோயிலும் போக முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் மிச்சம் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். பட் கோயிலுக்கு மட்டும் என்னால் போக முடியல. ஆனால் கடவுள் அந்த 2 கோயிலுக்கும் என்னை போக விடாமல் பண்ணிவிட்டு இன்னொரு 2 சூப்பர் கோயில்களுக்கு போக வச்சார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அது என்னன்னு சொல்லி நான் பின்னாடி சொல்கிறேன். 12 மணிக்கு விட்டதுக்கப்புறம் தான் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. திரும்பவும் 30 கிலோமீட்ரு சென்னையே போய் ஸ்டே பண்ணுறதா, இல்லை இங்கே பக்கத்தில் இருக்க ஹோட்டல்ஸ் அந்த பகல்லையே கொஞ்சம் அவ்வளோ திருப்திகரமாக இல்லையே, நைட்டில் போய் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிவிட்டு 9 மணிக்கே என் ஹஸ்பண்ட் வந்து அவங்க மாமா வீடு அங்கே இருக்குது, என் கசின் வீடு, அவங்களுக்கு சொல்லிட்டாங்க நாங்கள் அங்கே வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க எங்களுக்காக டிஃபன் பண்ணி வச்சுட்டு ரெடியாக இருக்கோம்னு சொன்னாங்க. அதனால இங்கே இவங்க கொடுத்து என்ன டிஃபன் கொடுத்தாங்கன்னு தெரியல. எல்லாத்துக்குமே டிஃபன் இருக்குது, சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொன்னாங்க. பட் அதுக்கு டைம் இல்லை. அவங்க நம்மளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கேயே 12 மணி ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 13 கிலோமீட்டர்ஸ் போகணும். அப்போ 1 மணிக்கு மேலே ஆகிடும். அதுக்காக அவங்க ரொம்ப வெயிட் பண்ணுமே சொல்லிட்டு நாங்கள் முடிஞ்சதும் எவ்வளோ பேர்த்து கூட பேச முடியுமோ பேசிட்டு உடனே கிளம்பிட்டோம். அங்கே வந்து அவங்க கசின் வீட்டில் போய் அவங்க நைட் எங்களுக்காக தோசை எல்லாம் பண்ணி வச்சுட்டு ரெடியாக இருந்தாங்க. சாப்பிட்டு படுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னென்னா, இந்த மாதிரி நைட்டே அவங்க வீட்டுக்கு போயிட்டதுனால நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கிடச்சிது. கிளம்பி கோயம்புத்தூர் வர்றதுக்கு பிளான் வந்து ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 11 o'clock கிளம்புனோம்னா ஈவினிங் நைட்டு இங்கே 9 மணிக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் காரில் தான் போனோம். வந்துடலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருந்தோம். சரி, காலையில் எங்கே தங்குறோமோ அந்த ரூம்லேருந்து ஒரு 8 மணிக்குள்ளே கிளம்பி அவங்க வீட்டில் போய் அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு இல்லை 11க்கு கிளம்பிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானோடு தான் நாங்கள் போயிருந்தோம். ஆனால் அதுதான் நைட் அந்த ஹோட்டல் எங்களுக்கு செட் ஆகலைன்னதும் சரி அவங்க வீட்டிலே போய் தங்கிட்டு மார்னிங் 8 o'clock கிளம்பிட்டோம். ஓகேங்களா? சரி, நைட்டே போயிட்டோம்ல, நைட் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம். திரும்பி காலையில் கடகடன்னு அவங்க டிஃபன் பண்ணி கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு 8 மணிக்கே அங்கேருந்து கிளம்பிட்டோம். 8 மணிக்கே அவங்களும் சந்தோஷமாக போயிட்டு வாங்கன்னு அனுப்புனாங்க. ஏன்னா அங்கே 2 கோயில் அவங்க வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. திருநீர்மலை பெருமாள் கோயிலும் குன்றத்தூர் முருகர் கோயிலும் 2மே அவங்க வீட்டுக்கு 2 சைடு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ரொம்ப சௌரியமாக இருந்ததுனால சரி நீங்களும் அங்கே போகணுமில்ல, போயிட்டு போங்கன்னு அவங்க எங்களை அனுப்பி வச்சுட்டாங்க. முதல்ல திருநீர்மலை தான் போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இங்கே வடபழனி போக முடியலையே, மிஸ் பண்ணிட்டோமே, கபாலீஸ்வர் கோயில் போக முடியலையே, மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஆனால் 2 நாளும் எனக்கு வந்து அந்த ஒரு நாள் ஃப்ரீயாக ஈவினிங் கிடைச்சதுனால ஒரு டிவிக்கு ஈவினிங் கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே போய் பேசி முடிச்சுட்டு நாங்கள் ஒரு 5 மணிக்கு வெளியே வந்துட்டு நேராக பீச்சுக்கு போனோம். சரி வந்துட்டோம், பீச் பார்க்காம போவாங்களா சென்னை வந்துட்டுன்னு சொல்லிட்டு பீச்சுக்கு போய் பீச்செல்லாம் பார்த்துட்டு வந்தேன். ஆனாலும் எனக்கு கோயிலுக்கு போக முடியலையே. ஏன்னா 5 மணிக்கு அங்கே அவ்வளோ தூரம் போனால் 7 மணிக்கு 7:30க்கெல்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும், கோயில் சாத்திடுவாங்க, ஈவினிங் போக வேண்டாம்னு சொல்லியிருந்தாங்க. சரி பீச்சுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு பீச்சில் போய் கொஞ்ச நேரம் இருந்துட்டு ரூமில் போய் தூங்கிட்டோம். ஆனால் இங்கே வந்து இது எதிரே பார்க்காம இங்கே திருநீர்மலை போங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் கோயில் அனுப்பி வச்சாங்க. அங்கே போனோம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சூப்பராக இருந்தது. பெருமாள் அதாவது பக்கத்துலேயே ஃபஸ்ட்டாலாம் நான் நிற்கிறேன். ஒரு அடியில் நிஜமாக நான் கோயம்புத்தூரில் கூட நிறைய பெருமாள் கோயில்கள் இருக்குது. ஆனால் அவ்வளோ பக்கத்தில் இருந்து நம்மளால் பார்க்கவே முடியாது. அதே போல் கர்ப்பகிரகமும் கொஞ்சம் இருட்டாக வச்சுருப்பாங்க இங்கெல்லாம். எவ்வளோதான் நம்ம பக்கத்தில் போய் நின்னாலும் தெளிவாக முகம் தெரியாது. அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கும் கண்ணு கொஞ்சம் பிரச்சனை. ஸோ அப்படி இருந்தது. ஆனால் இங்கே வந்து அப்படியே அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ளே போகிற அந்த என்ட்ரி ஒரு அடியிலே கடவுள் இருக்காரு. அங்கே அந்த முன்னாடியே நின்று பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு. நல்லா வெளிச்சமாக இருந்தது. முகம் அவ்வளோ நல்லா இருந்தது. சாமி பார்க்குறக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. வந்ததுக்கு இதெல்லாம் நான் செஞ்சதுக்கு இதுக்கெல்லாம் நன்றி தெய்வமே, நீ கொடுத்தது தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிட்டு வந்தேன். அப்படி இன்னும் என் மனசுக்குள்ளேயே அவர் முகம் இருக்குது. அவ்வளோ பக்கத்தில் நின்று கும்பிட்டேன். அவ்வளோ திருப்திகரமாக இருந்துச்சு.
அதை விட நான் இப்போ தான் பார்க்குறேன், இதில் ஏசி போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ளே ஏசி இருக்கும்னு எனக்கு தெரியாது. நான் இங்கே எவ்வளோ கோயில்களுக்கு கோயம்புத்தூரில் போயிருக்கேன். எல்லா இடத்துலையுமே ஃபேன் இருக்கும். நம்ம உள்ளே போயிட்டு இப்படி வெளியே வரக்குள்ள அப்படியே வேர்த்து போய் தான் வருவோம். ஆனால் இங்கே சாமி அவ்வளோ கூலாக நல்லா இருக்காரு. அவர் மேலே இருந்த பூவெல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. நமக்கும் அந்த உள்ளே போய் நின்று ஒரு இதே தெரியல. அவ்வளோ கூலிங்காக அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க. கோயிலே இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கலாம் போல் இருந்தது. கூட்டம் மட்டும் அன்றைக்கி கரெக்டாக ராமநவமி ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அதனால் நிறைய கூட்டம் வந்திருந்தாங்க. கூட்டம் கம்மியாக இருந்திருந்தா கூட நம்ம நின்று பார்த்துட்டு வந்திருக்கலாம். பட் கூட்டம் இருந்ததுனால அப்படியே ஒரு கொஞ்சம் நேரம் நின்று திருப்தியாக பார்த்தேன். பார்த்துட்டு இதுவும் இந்த கலபரத்தில் நான் ராமநவமியை மறந்துட்டேன். 6ஆம் தேதி ராமநவமி அப்படிங்கிறது நான் மறந்துட்டேன். ஆக்சுவலாக இங்கே என்னோடய பிளான் என்னவாக இருந்ததுன்னா, ராம்நகரில் இருக்கிற ராமர் கோயிலுக்கு போய் கொஞ்சம் ஷூட் பண்ணிட்டு வந்து அவங்கக்கிட்ட கேட்டும் வச்சாச்சு. நாங்கள் வந்து ஷூட் பண்ணிட்டு போகிறோன்னு வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அது ஆக்சுவலாக அது பண்ண முடியாமல் போயிடுச்சு. நம்ம சென்னை போனதுனால அதுக்கு முன்னத்து 4 நாளுமே அங்கே ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சு ராம்நகர் கோயிலில். அது எடுக்க முடியாமல் போயிடுச்சு. நான் கரெக்டாக அந்த 4 நாள் அங்கே போனால் நீ ஒன்றை மிஸ் பண்ணிவிட்டு அங்கே என்ன நீ பார்க்க வரலைன்னா என்ன, இங்கே நான் உனக்கு தரிசனம் கொடுக்குறேன் பாருன்னு சொல்லி அவ்வளோ அழகாக தரிசனம் கொடுத்தாரு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பார்த்துட்டு கூட்டமாகவும் இருந்தது. சேவிச்சுட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்தால் அது திருநீர் மலை. இது வந்து திருவண்ண பெருமாள், நீர்வண்ண பெருமாள். அங்கே மேலே வந்து 5 பெருமாள் இருக்காங்க. மொத்தம் அங்கே மேலே 4 பேர், கீழே ஒருத்தர், மொத்தம் 5 பெருமாள் இருக்காங்க. அப்புறம் மேலே ஏறி போய் நல்லா நெட்டு குத்தலாக இருந்துச்சு மலை. மேலே ஏறி போய் நல்லா அந்த பெருமாள்களையும் எல்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வந்தோம். அங்கேயே கடவுள்கிட்டே விடுறாங்க அங்கெல்லாம். அங்கேயும் ஏசியெல்லாம் போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க. கோயில் அவ்வளோ சுத்தமாக இருக்குது, நீட்டாக இருந்துச்சு. சாமி அங்கே வந்து முன்னாடி இருக்கிற பெருமாள் வந்து ஆனந்த சைனத்தில் இருப்பார். நம்ம திருச்சியில் இருக்க மாதிரி படுத்துட்டு இருப்பார் பெருமாள். சூப்பராக படுத்திருப்பார். 2 அம்பாளும் கூடவே உட்காந்துருப்பாங்க. லக்ஷ்மி தாயாரும் பத்மாவதி தாயாரும் கூடவே உட்காந்துருக்காங்க. மிக்க சிறப்பாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு உள்ளே போய் அப்புறம் உள்ள 3 பெருமாள் இருக்காங்க. அவங்களையும் மொத்தமாக பார்த்துட்டு 5 பெருமாளையும் அன்றைக்கி பார்த்துட்டு அங்கேருந்து வந்தோம். வந்துட்டு அடுத்ததாக குன்றத்தூர் போனோம். குன்றத்தூர் வந்து பயங்கரமான கூட்டம் அன்னைக்கு ராமநவமி. ஆனால் மாமாவை பார்க்குறதுக்கு கூட கம்மியாக வந்திருந்தாங்க. ஐயனை பார்க்கத்தான் அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவங்க எல்லாருமே சரியான கூட்டம். உள்ள எங்களால் இப்போ நாங்கள் உள்ள லைனில் நின்று போனாலும் 100 ருபீஸ் டிக்கெட்டும் இருந்துச்சு. பட் அதுக்கு போனால் கூட அதுவும் 1 hour ஆகும் போல் இருந்துச்சு. அவ்வளோ கூட்டமாக இருந்தது அன்றைக்கி. அதனால் முன்னாடி இருந்த பெருமாள் சேவிச்சுட்டு, முன்னாடியே ஒரு வல்ல கணபதி இருந்தார், அவரையும் சேவிச்சுட்டு அப்புறம் வெளியே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு கிளம்பி வந்துட்டோம். உள்ளே போய் முருகரை பார்க்க முடியல. ஆனால் முருகரை பார்க்க முடியல அப்படிங்கிற வருத்தம்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. எனக்கு வந்து அந்த முன்னாடி இருந்த முருகர், உள்ள கணபதி, இவங்களை பார்த்துட்டு மேலே கோயிலுக்கு போனதே எனக்கு மிக சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, அவ்வளோ கூட்டத்தில் நம்மளால் போயிட்டு வெளியே வரக்கு 2 மணி ஆகிடும் போல் இருந்தது. சரி, அதுக்கப்புறம் கிளம்பி இவ்வளோ தூரம் வர்றது கஷ்டங்கிறதுனால நாங்கள் வந்துட்டோம். ஆனால் எனக்கு அந்த வருத்தம்லாம் கிடையவே கிடையாது. அவரை பார்க்க முடியல, விக்கிரகத்தை தான் பார்க்க முடியல. அவரோட சன்னிதானத்தில் போய் கரெக்டாக நான் இப்படி கும்பிட்டு எந்திரிக்கிறேன். நான் ஃபோன் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், என் குருநாதருக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். அவர் ஊரில் இல்லை, அதனால் அவரையும் பார்க்க முடியல. சரி பரவாயில்ல, அவரை முருகரை பார்த்துட்டு போயிடலான்னு அங்கே போனோம். அவரையும் உள்ளே போய் பார்க்க முடியல. ஆனால் நான் முன்னாடி வந்து அங்கே அந்த கொடிமரத்துக்கிட்ட நின்று கடவுளையும் நினச்சி கும்பிட்டு, என் குருநாதரையும் நினச்சி கும்பிட்டு, அப்படியே நான் கண்ணை திறக்கிற சேவல் இப்படி முன்னாடி இருந்து நிற்கிது. அந்த நம்ம கம்பி இருக்கும் இல்லைங்களா, முன்னாடி கொடிமரத்தை தொட்டக்கூடாதுன்னு சொல்லி கம்பி போடுவோம். அந்த கம்பி அந்த பிடி மேலேயே வந்து சேவல் நிற்கிது. நீராக அப்படி கண்ணை திறக்கிற சேவல் தான் பார்த்தேன். அப்போ நினச்சிட்டேன், முருகரே எனக்கு காட்சி கொடுத்துட்டாரு, என் குருநாதரே என் கண்ணுக்கு தெரிஞ்சார் அந்த சேவலில். 2 பேர்த்தையும் மனசார நல்லா கும்பிட்டு கிளம்பி வந்துட்டேன். இன்னொரு தடவை போகிறப்ப அவரையும் குருநாதரையும் போய் பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு கும்பிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் யாரெல்லாம் சென்னையில் இருக்கீங்களோ, இது வரைக்கும் திருநீர்மலைன்னு போகாமல் இருக்கீங்களோ, கண்டிப்பாக திருநீர்மலை ஒரு தடவை போயிட்டு வாங்க. அது என்னன்னு சொல்லவே முடியாத ஒரு இது எனக்கு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ நல்லா அவ்வளோ நல்லா இருந்தாங்க பார்க்குறக்கு. அவ்வளோ பீஸ்ஃபுல்லாகவும் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் கோயில். அதனால் நீங்கள் யாரெல்லாம் அங்கேயே இருக்கிறவங்க, குன்றத்தூரில் அங்கே பக்கத்தில் இருக்கவங்கலாம் கண்டிப்பாக போயிருப்பீங்க. சென்னையில் தூரமாக இருக்கவங்க எல்லோரும் ஒரு தடவை கண்டிப்பாக போய்
கடவுளை சேவிச்சுட்டு வாங்க, அவர் நமக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் அள்ளி கொடுப்பார். ஓகேங்களா? அப்படியே இருந்தது அங்கே. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு குரங்கெல்லாம் பார்த்தேன். ஒரு நாய் எல்லாத்து கூடயும் ஏறுது, எல்லாத்து கூடயும் இறங்குது ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். மிக சிறப்பாக இருந்துச்சு. இந்த விஷயங்களை எல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.